அனைவருக்கும் வணக்கம். கரூர் அரசு நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் ஒளிபரப்பிய அரசு ஆசிரியை. அந்த ஆசிரியர் அவர்களுக்கு இதெல்லாம் அந்த சட்ட விதிமுறை தெரியாதா, இல்ல ஆசிரியரும் ரீல்ஸ் முகத்தில் இருக்காரான்னு தெரியாது. சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு பணியிடை நீக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் கல்வி தந்தை காமராஜர் படிக்காத ஏழை குழந்தைகளை ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது, ஏன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன பள்ளிக்கூடம் செல்ல விருப்பம் இல்லையா கேள்வி கேட்ட பொழுது, ஆடு மேய்த்தாதான் சாப்பாடு, எங்களுக்கு உணவு இல்லை, உணவு பஞ்சம் அப்படின்னு அந்த காலத்துல அன்னைக்கு காமராஜர் ஆட்சிகள் தான் அந்த குழந்தைங்க சொல்லியிருக்குது. அப்ப சாப்பாடு கொடுத்தா பள்ளிக்கூடம் வருவீங்களான்னு கேட்டுக்காரு ஐயா அவர்கள். கண்டிப்பாக வருவோம், எங்களுக்கு உணவு இருந்தா நாங்க படிப்போம் அப்படி என்ற பள்ளியை திறந்த காமராஜர் கொடுத்த கல்வியை இன்று அரசு பள்ளிகளில் அரசியலாக்குகிறார். அரசியலுடைய கத்துக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்குறாங்க. இது அரசியல் கத்துக் கொடுக்குற நேரமா இது? அரசு குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகள் கல்வி படிச்சு வெளிநாடு, அவங்கள பெரிய பெரிய ஆசைகளா இருக்கும். அவங்களாம் அந்த வேலையில் படிச்சு நல்ல பெரிய முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைகளா இருக்கும். இந்த ஆசைகளை கெடுத்து மக்கள் அந்த ரீல்ஸ் ஆட்சி, இன்னைக்கு விஜயனுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஆட்சி தான், இன்ஸ்டாகிராம் ஆட்சி தான் இன்னமும் விரும்புறாரு போல ஐயா அவர்கள். மேடையில் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறாரு, ஓடு 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 வேட்டக்கார வர்றான் பாரு. அரசியல்வாதியே பேச மாட்டேங்கிறாரு. மக்களுடைய அரசியல் மாதிரியே இல்ல சினிமா பாணியிலேயே அரசியல் நடத்துறாரு. மக்களுடைய முதல்வர், அவர் முதல்வர் மாதிரி இன்னும் யாராவது லஞ்சம் கேட்டா, நான் அண்ணன் இருக்கேன், தம்பி இருக்கேன், அண்ணன் பேர் சொல்லுவோம், அண்ணன் வந்து நிப்பான் அப்படிங்கிறாரு. எங்க உள்ளூர்ல பஞ்சாயத்து தலைவர், கிளை செயலாளர், அவங்க தான் இந்த வேலை செய்யணும். நீங்க முதலமைச்சர் லஞ்சம் கேட்டா அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கப்படும், புகார் அளியுங்கள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க ஐயா. நீங்க வந்து நான் இருக்கேன், நீங்க இருக்கு படத்துல வசனம் பேசுற மாதிரி பேசுறீங்க. இது வந்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்போம், ஊழலற்ற ஆட்சி நேற்று கூட சொல்லியிருக்கீங்க, யார் லஞ்சம் கேட்டாலும். அப்படி இருக்கும்போது மாற்று கட்சியில் வந்த எம்எல்ஏக்கள் மீது பல வழக்குகள், பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு கரூர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. இப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு உங்க கட்சியில சீட் இல்லை அப்படிங்கிறது உறுதியா சொல்லியிருக்கீங்க, அப்படித்தானே? ஊழல் உள்ளவர்களுக்கு எங்க கட்சியில சீட் இல்லை, கட்சியில சேர்ந்துக்கலாம். ஆனா விஜயபாஸ்கர் சொன்னாரு, சார் சிஎம் சார் கூட தோல் மேல கையை போட்டு போட்டோ எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. என்னன்னா விஜயபாஸ்கர்னா வெக்கமில்லாத பேசுறீங்க. உங்க கூட நீங்க மந்திரியா இருக்கும்போது, அமைச்சரா இருக்கும்போது உங்க கூட லட்சக்கணக்கான தொண்டர்கள் நின்று போட்டோ எடுத்து காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, எடப்பாடியார் கூட நீங்க கார் விட்டு இன்னைக்கு வெளியில சிஎம் கார் விட்டு நின்றுட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு பேரும், ரெண்டு விஜயபாஸ்கரும் எடப்பாடியார் கூட சரிசமா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, சிஎம்மா இருக்கும்போது, ஐயா இருக்கும்போது, எடப்பாடியா இருக்கும்போது அவர் கூட சிஎம்மா இருக்கும்போது சரிசமா உட்காந்துட்டு இருந்தீங்க, சரிசமா சகஜமா இருந்தீங்க. என்னன்னா இவ்வளவு கேவலமா போயிட்டீங்க? என்னன்னா உங்களை அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா போய் கட்சியில மாத்தி இணைப்புல போய் சேர்ந்திருக்கீங்க. எம்எல்ஏ பதவி கூட ராஜினாமா செஞ்சு விட்டு இந்த போட்டோ எடுக்கிறது மேல உங்களுக்கு அவ்வளவு ஒரு பிரியமா? அப்ப எல்லா எம்எல்ஏமே அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக தான் போயிருக்காங்களோ? ஒருவேளை எந்த நீங்கள் பதவி இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சிஎம் சார் சொல்லிட்டாரு, ஊழல் ஆட்சி, ஊழல் உள்ளவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட மாட்டாது, பொய், யார் லஞ்சம் வாங்கக்கூடாது, இது போன்ற நிறைய சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்குவாரி, விராலி மலைனா பகுதி, கல்குவாரி பகுதி. இது வரைக்கும் அரசுக்கு 500 கோடி வரை தொகை கட்ட வேண்டிய நிலையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவல். முழு தகவல் வரல, ஒரு தகவல். அப்படி இருக்கும்போது அரசுக்கு இந்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணி வரா அவரு சிஎம் சார் அவர்கிட்ட இருந்து, இல்ல அவர் சீட்டு இல்ல அந்த கோரி மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாதா? இதெல்லாம் ஒரு லஞ்ச வழக்கில் இல்லாத பணமா? இது மக்கள் கேள்வி. இதெல்லாம் நான் கேட்கல, இதெல்லாம் மக்கள் பேசிக்கிறாங்க. மக்களுடைய கேள்வி. இது எந்த மாதிரி சார்ந்தது? தூய்மை ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தீய சக்தி அனைத்தையும் ஒண்ணு சேர்ந்து சுத்தி நிக்க வச்சுட்டீங்களே. நீங்க ஒரு ஆள் தூய்மையா உள்ள இருக்கும் போது உங்களை சுத்தி இருக்க எல்லாருமே தீய சக்தியை நிக்க வச்சுட்டீங்களே. அந்த தூய்மையை தீய சக்தியா மாறிடாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்கள் கேட்கிறாங்க. இது போன்ற பல பல கேள்விகள் இருக்கணும். நீங்க கரூர்ல அரசியல் இழந்தோர் குடும்பத்திற்கு ஒரு எதிர்பாராத விதமாக கரூர்ல விட்ட ஒரு துயர சம்பவத்திற்கு நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் மீண்டும் நடக்கக்கூடாது. இது போன்ற ஒரு சம்பவத்தை நான் இனிமேல் கண்ணில் பார்க்க கூடாது. இந்த மாதிரி துயர சம்பவத்திற்கு ஒரு ஆறுதல் கூறிவிட்டு அதை அதிகாரிகள் மீது பழி போடுறீங்க. இன்னைக்கு
இந்த இதெல்லாம் இல்ல. நீங்க வந்தோடனே கரூர்ல செந்தில் கம்பெனி ஓனருங்கிறீங்க. செந்தில் பாலாஜி பேரை சொல்றது பயந்துக்கிறீங்களான்னு தெரியல. நீங்க முதலமைச்சரா இருந்துட்டு அவர் பேர் தாராளமா சொல்லாங்க. கம்பெனி ஓனர் ஓடிட்டாரு, ஓடு 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 ஓடு. ஐயோ எனக்கு சிரிப்பு வருதுண்ணா. எப்படி சொல்றதுனே தெரியலீங்கண்ணா. நீங்க அரசியல்வாதி, நீங்க சிஎம் சாரு, யார் தப்புனாலும் நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க தப்பு குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு துறை உங்க கையில இருக்குது. நீங்க இப்ப நாங்களே மீடியாக்கள் உங்களை தவறா பேசுனா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். எங்க மக்கள் கேள்வி, இதெல்லாம் இந்த மக்களுடைய கேள்விதான். இதெல்லாம் இந்த மாதிரி கேட்கறதுனால தான் நாங்க மீடியா முன்னாடி பேசுறோம். பேச வேண்டிய சூழல் வருது. இது சரி உங்க காதலிக்கு போகட்டும் அப்படின்ட்டு. அதனால மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது, திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் வகுத்து மக்களாட்சி கொடுக்கணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் எடப்பாடி தேவராஜன்.